Hello traders, இது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸோட 8வது கிளாஸ். ஆல்ரெடி இந்த கிராஷ் கோர்ஸில் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம 7 கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 7 கிளாஸஸ்லேயே இந்த கிளாஸ் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்க போகுது. இதை தொடர்ந்து இன்னும் 2 கிளாஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மட்டும் வரப்போது. அந்த 2 கிளாஸஸ் முடிச்சிட்டோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிஞ்சது. ஆனால் இருந்தாலும் கூட சொல்கிறேன், அந்த 2 கிளாஸஸை விடையும் இந்த 7 கிளாஸஸை விடையும் இந்த 8வது கிளாஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்க்குற உங்களுக்கு நான் ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஒரு நோட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே குறிப்பெடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக புரியும். காரணம் என்னென்னா, ஒரு நிமிஷத்தப்போ நான் சொன்னதும் 3வது நிமிஷத்தில் நான் சொன்ன விஷயத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் 2 நிமிஷம் முன்னாடி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாமல் நேர விரயத்தை தான் உண்டாக்கும். அதே நீங்கள் ஒரு நோட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு இதை மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு தான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்கிறேன். இதுவரையுமே நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி எப்படி உருவாகுது, அந்த உருவான கம்பெனி ஐபிஓ எப்படி வருது, நாம் ஒரு ட்ரேடராகவோ ஒரு இன்வெஸ்டராகவோ புரோக்கர்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து செல்லர்கிட்டயோ பையர்கிட்டயோ போயிட்டு அந்த ஷேர்ஸோ பணமோ நமக்கு எப்படி வருது, புரோக்கர்கிட்ட நம்மளோட பணம் ஷேர்ஸ் பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது இல்லாமல் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள்னா என்ன, எக்கனாமிக் சைக்கிள்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, P&L ஸ்டேட்மெண்ட் என்ன, இதெல்லாம் பார்த்துருந்தோம். இது எல்லாமே இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ்ன்றதை நீங்கள் எதுக்கு படிக்கணும்? ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ சொத்து இருந்தது, எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச முடியும். பாக்கி இருக்கிறது நமக்கு சொந்தம், அதாவது ஷேர் ஹோல்டருக்கு சொந்தம். இது சொல்கிறது பேலன்ஸ் ஷீட். P&L ஸ்டேட்மெண்ட்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கம்பெனி என்ன சேல்ஸ் பண்ணாங்க, அதில் என்னெல்லாம் செலவுகள் நடந்தது, டேக்ஸ் என்ன கட்டினாங்க, டிப்ரிசியேஷன் என்ன கிளைம் பண்ணாங்க, வட்டி ஏதாவது கட்டியிருக்காங்களா, இது போக லாபம் எவ்வளோ வந்திருக்கு, எர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது P&L ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போது இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இருக்கட்டும், பொதுவாக இருக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா சேல்ஸுமே வந்து கிரெடிட்டில் தான் நடக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னா அங்கே போய் பொருளை வாங்கிட்டு நம்ம கேஷை வந்து உடனே கொடுத்துருவோம். நம்ம ஒரு கன்சியூமராக நமக்கு வந்து கிரெடிட் வந்து கிடைக்காது. ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்காரர் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோவேன். அந்த பிஸ்கெட்டுக்கு உடனே காசை கொடுக்க மாட்டார். அதுக்கு வந்து 21 நாளோ 30 நாளோ 60 நாளோ வந்து பேமெண்ட்டுக்கான டைம் இருக்கும். பில் டு பில், அதாவது 30 ஒரு பில் வந்ததுக்கப்புறம் அந்த பில் டேட்லேருந்து 21 நாள் கழித்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கும். இதை வந்து கிரெடிட் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங்கில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கிறது கேஷ் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கேஷ் அக்கௌண்டிங் சிஸ்டம்ன்றது அந்தளவுக்கு பெருசாக யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. 99.99% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து இந்த கிரெடிட் சேல்ஸை தான் வந்து பண்ணுறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட்டு, டெபிட் நோட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை ரிட்டர்ன் போடும்போது டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ வந்து கை மாற்றிப்பாங்க சப்ளையரும் கன்சியூமரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சேல்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதோட விளைவாக வந்து நீங்கள் P&Lல என்னதான் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு டாப் லைனில் ஒரு ஃபிகர் பார்த்துருந்தாலும், அதில் வந்து இந்த செலவெல்லாம் போக எங்களுக்கு லாபம் வந்திருக்குன்னு கீழே ஒரு ஃபிகர் வந்திருந்தாலும் இது வந்து வெறும் பேப்பர் ப்ராஃபிட் தான், பேப்பர் சேல்ஸ் தான். உண்மையான ப்ராஃபிட்டோ உண்மையான சேல்ஸோ உண்மையான டிரான்சாக்ஷன் எப்போ நடக்கும்னா, நான் கிரெடிட்டில் ஒரு பொருளை விற்றுட்டேன், அதுக்கான பேமெண்ட் எனக்கு வந்தால் தான் என்னோட லாபம் மட்டும் கிடையாது, என்னோட அசலே அப்போ தான் வரும். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு பேனாவை வந்து நான் கிரெடிட்டில் விற்றுட்டேன். இதனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து எனக்கு 90 ரூபா, 90 ருபீஸ், 10 ரூபா தான் என்னோட லாபம். நான் இப்போ 10 ரூபாவை மட்டும் ரிஸ்க் எடுக்கல, மொத்தம் 100 ரூபாவையும் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதனால் இந்த 100 ரூபாய் எனக்கு எப்போ ரிட்டர்ன் வருதோ அப்போ தான் என்னோட உண்மையான லாபம், உண்மையான பணம் எனக்கு ரிட்டர்ன் வந்ததாக கணக்கு. நீங்கள் P&L ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறது வந்து 100 ரூபாய் வந்து நான் போன மாதம் விற்றுட்டேன், அதாவது செப்டம்பர் குவார்ட்டரில் விற்றுட்டேன். இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் விற்றது அக்டோபர் மந்த்து தான் எனக்கு பணம் வரும்னா அந்த பணம் வந்து அக்டோபர் மாதத்துக்கான கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், பணம் ஆக்சுவலாக எப்போ கம்பெனிக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அப்போது வெறும் இந்த பிஸ்னஸை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு கம்பெனியில் பணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த பணம் உள்ளே வந்தது, எந்தெந்த பணம் வெளியே போனது. ஒரு 1 லட்ச ரூபா வச்சு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா டேபிள் வாங்குவீங்க, ஃபர்னிச்சர் வாங்குவீங்க, ஃப்ளாட் வாங்குவீங்க, பில்டிங் கட்டுவீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் பண்ணுவீங்க. ரா மெட்டீரியல் வாங்குவீங்க, ப்ராசஸ் பண்ணுவீங்க, அதை விற்பீங்க, கிரெடிட்டில் சேல் பண்ணுவீங்க, கிரெடிட்டில் கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் இந்த எல்லா மணி ட்ரெயில்ஸையும் வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட். இதன் காரணமாக தான் வெறும் P&L ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸையும் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.
நீங்கள் சும்மா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 5000க்கோ 10,000க்கோ ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு 50,000 ரூபாவோ லட்ச ரூபாவோ ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ண போறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பேப்பரில் ப்ராஃபிட் காமிக்கலாம், உண்மையாகவே அந்த பணம் வந்து வந்ததா கைக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்டை கிரெடிட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 1 கோடி ரூபாய் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம். அந்த 1 கோடி ரூபாய் மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் வந்து வசூல் பண்ணணும். வசூல் பண்ணலைன்னா அது லாஸ் தான். அப்போது ஒரு கம்பெனி என்னதான் வந்து P&Lல சேல்ஸ் காமிச்சிருந்தாலும் இந்த வசூல் பண்ண முடியாமல் போச்சுன்னா அந்த கம்பெனி வந்து வீணாக போயிடும். என்னதான் இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டே இருந்தாலும் வசூல் பண்ண முடியலன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மேலே அந்த கம்பெனியால் பிஸ்னஸ் ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ண முடியாது. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா முதல் போட்டு நான் இந்த பேனா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன். ஒரே மாதத்துக்குள்ளார 1 லட்ச ரூபா பொருளையும் வந்து நான் உற்பத்தி செஞ்சு 1,20,000 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன். இப்போ பேப்பரில் 1 லட்ச ரூபாய்க்கு நான் முதலீடு பண்ணேன், 1,20,000 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன். செலவெல்லாம் போக எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் லாபம் வந்ததுன்னு சொல்லிட்டு பேப்பரில் இருக்கும். ஆனால் இதை நான் கிரெடிட்டில் விற்றுருந்தேன்னா இந்த 1,20,000 நான் வசூல் பண்ணாதான் என்னால் அடுத்த மாதம் பிஸ்னஸே பண்ண முடியும். என்கிட்ட கிரெடிட்டில் வாங்கின ஒருத்தர் வந்து இந்த 1,20,000 கட்டலையானா, இந்த 1,20,000 ஒரு 50,000 ரூபாய் மட்டும் கட்டியிருந்தாருன்னா அடுத்த மாதம் என்னால் வெறும் 50,000 தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்த மாதம் நான் இதே மாதிரி 50,000 கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கிரெடிட் கொடுத்தா அவர் வந்து வெறும் 20,000 கொடுத்துருந்தா ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் பிஸ்னஸே இல்லாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ஸ்கெலிட்டனுக்கு வந்தோம்னா ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட முதல் கேட்டகரின்னு பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது சாதாரணமாக ஒரு கம்பெனி நடக்கும்போது அதனோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் எந்த பணம் உள்ளே வந்தாலும் எந்த பணம் வெளியே போனாலும் இந்த செக்மெண்ட்குள்ளார வந்துடும். ரெண்டாவது செக்ஷன் பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறதோ இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வாங்குறதோ மிஷின் வாங்குறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாலோ இல்லை பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும் ஷேர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அண்ட் மூணாவது கேட்டகரி ஃபைனான்சிங் கேட்டகரி. கடன் வாங்கினாலோ ஷேர்ஸை விற்று பணத்தை ரைஸ் பண்ணாலோ ரைட் இஷ்யூ பண்ணாலோ டிவிடெண்ட் கொடுத்தாலோ இந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் இந்த ஃபைனான்சிங் கேட்டகரிக்குள்ளார வந்துடும். இந்த 3 கேட்டகரிலையுமே எப்பெல்லாம் ஒரு பணம் வந்து கம்பெனிக்குள்ளார வருதோ அது பாசிட்டிவ் ஃபிகராக இருக்கும். எப்பெல்லாம் ஒரு பணம் வந்து கம்பெனி விட்டு வெளியே போதோ அது நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கும். இதை வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கோங்க, இதை நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பேசிக். எப்பெல்லாம் ஒரு பணம் வந்து கம்பெனிக்குள்ளார வந்தாலும் அது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பாசிட்டிவ் ஃபிகராக இருக்கும். எப்பெல்லாம் ஒரு பணம் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போனாலும் அது நீ கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கட்டும், நீ கடனாக கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை நீ கிரெடிட்டில் வந்து ஏதாவது பொருளை விற்றுருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடன் தான், கம்பெனியை விட்டு வெளியே போன பணம் தான். அதையும் வந்து நெகட்டிவில் தான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ முதல் செக்மெண்ட் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு கேஷ் இன்ஃப்ளோன்னு பார்த்துருவோம். கேஷ் இன்ஃப்ளோவில் பாசிட்டிவாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் கிரெடிட்டில் ஏதாவது பொருளை வாங்கியிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ரா மெட்டீரியலை 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து வாங்காமல் கிரெடிட்டில் வாங்கியிருந்தேன்னா அது வந்து பணம் வந்து உள்ளே வந்திருக்கு அந்த கம்பெனிக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயம் நான் வந்து ஏற்கனவே கட்ட வேண்டிய சப்ளையருக்கு கட்ட வேண்டிய பணம் இருக்குல்ல, இந்த 1 லட்ச ரூபா நான் போன வருஷமும் வாங்கியிருந்தேன், அது இந்த வருஷம் நான் கட்டினது ட்ரேட் பேயபிள்ஸாக வந்து நெகட்டிவில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சேலரி கொடுத்துருந்தாலும் சரி, கரண்ட் பில் கொடுத்துருந்தாலும் சரி, டேக்ஸஸ் கட்டியிருந்தாலும் சரி, என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே நெகட்டிவ் கேட்டகரிக்குள்ளார வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கடன் கொடுத்துருந்தா, அதாவது இந்த பேனாவை உற்பத்தி பண்ணி நான் கிரெடிட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன், இந்த சேல்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா நெகட்டிவில் இருக்கும். இந்த சேல் பண்ண வேல்யூவை நான் வந்து ரிசீவ் பண்ணேன்னா, அதாவது வசூல் பண்ணேன்னா அது வந்து பாசிட்டிவில் இருக்கும். இதை நான் வந்து கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் கட்டும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப சிம்பிள். எப்பெல்லாம் ஒரு பணம் வந்து நார்மல் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் கம்பெனிக்குள்ளார வருதோ அதை பாசிட்டிவான வேல்யூவாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கும். எப்பெல்லாம் ஒரு பணம் வந்து நார்மல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் கம்பெனியை விட்டு வெளியே போயிருக்கோ அது வந்து நெகட்டிவ் கேட்டகரியில் இந்த இடத்துல வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ரெண்டாவது செக்மெண்ட்னு வந்தோம்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த கேட்டகரிக்குள்ளார எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துடும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நார்மல் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் வந்து லாபம் வரும், இப்போதைக்கு இந்த பணம் வந்து சும்மா கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளார வந்துடும். உதாரணத்துக்கு இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஒரு இடத்த வாங்குறனோ இல்லை ஒரு பில்டிங் கட்டுறனோ இல்லை ஒரு மிஷின் வாங்குறோம் இந்த பேனாவை செய்கிறதுக்காக, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த கேட்டகரிக்குள்ளார வந்துடும். இப்போ நான் 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கம்பெனியை வந்து பில்டிங் வாங்குறோம் இல்லை மிஷின் வாங்குறோம், இந்த மிஷினை வாங்குறது பாசிட்டிவ் விஷயம் தான். ஆனால் இந்த மிஷினை வாங்குறதுக்காக 1 கோடி ரூபாய் என் கம்பெனிலேருந்து வெளியே போயிருக்கு, அப்போது கேஷ் அவுட் ஃப்ளோ. அதனால் இந்த 1 கோடி ரூபான்றது மைனஸ் வேல்யூவில் போடணும். இதே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பில்டிங்கோ இல்லை மிஷினோ என்கிட்ட இருக்குது,
அதை வித்தன்னா அது நெகட்டிவான விஷயம் தான். ஆனா அதை விற்கும் போது எனக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பணம் வந்து உள்ள வந்திருக்கு. அப்போ பிளஸ் 80 லட்சம், கம்பெனிக்குள்ளார 80 லட்ச ரூபாய் பணம் வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பணத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே வந்து இந்த பில்டிங்கை வாங்குறதாகட்டும், மிஷின் வாங்குறதாகட்டும், ஒரு நிலம் வாங்குறதாகட்டும், இது எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சேரும். நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே இந்த கம்பெனி வந்து அடுத்த ஒரு வருஷத்துல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு கேபெக்ஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம். அது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வந்துடும். இது இல்லாம இந்த பேனா வியாபாரிக்கும் தங்கத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஆனா இந்த பேனா வியாபாரியோட கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் மதிப்புல பணம் இருக்கு. இந்த பணம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்தா எந்த விதமான ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இதை தங்கமா வாங்கி வைப்போம், அடுத்த ஒரு வருஷத்துல விலை ஏறினதுக்கு அப்புறம் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாருன்னா இந்த அசெட்டை வாங்குறது நல்ல விஷயம் தான். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வாங்க போறாரு. ஆனா இந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வாங்குறதுக்காக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகுது, கேஷ் அவுட் ஃப்ளோ. இதை வந்து நெகட்டிவ் வேல்யூல போட்டிருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு. அதே மாதிரி இந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வந்து 1,20,00,000 ரூபாய்க்கு அவர் வித்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு. இப்போ ஒரு பொருளை வித்தது நெகட்டிவான விஷயம் தான். ஆனா பணம் வந்து கம்பெனிக்குள்ளார வருது. இந்த இடத்துல பிளஸ் 1,20,00,000 சொல்லிட்டு போடணும். இதை ஓவராலா கால்குலேட் பண்ணும்போது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவா இருந்தா நல்லது. சரிங்களா? ஏதோ 1-2 குவார்ட்டர்ல இது ஏதோ ஒரு வருஷம் வந்து 2 வருஷம் நெகட்டிவா இருந்தா பரவாயில்ல, எல்லா வருஷமும் நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஆனா இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து எல்லா வருஷமும் நெகட்டிவா இருந்தா கூட பரவாயில்ல. காரணம் என்னன்னா ஏதோ ஒரு சொத்தை தான் வாங்குறாங்க. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருந்தாலும் கம்பெனியை பெருசாக்கிறதுக்காக உதவ போகுது, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. இதை வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அண்ட் 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தா, கடன் வாங்குறது நெகட்டிவான விஷயம். ஆனா கடன் வாங்குறதுனால கம்பெனிக்குள்ளார பணம் வருது. சரியா? 1 கோடி ரூபாய் மதிப்புல கடன் வாங்குறாங்கன்னா அது நெகட்டிவான விஷயம். ஆனா கடன் வாங்குறதுனால கம்பெனிக்குள்ளார 1 கோடி ரூபாய் உள்ள வர்றதுனால இது பாசிட்டிவ் வேல்யூல போடணும். பணம் உள்ள வருது, கேஷ் இன்ஃப்ளோ, இது பாசிட்டிவான வேல்யூல போடணும். அதே வாங்கின 1 கோடி ரூபாய் கடனை அடைக்கிறது நல்ல விஷயம். ஆனா கம்பெனில இருந்து 1 கோடி ரூபாய் வெளியே போகுது, இது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அதாவது கேஷ் அவுட் ஃப்ளோ. இதை வந்து நெகட்டிவ் வேல்யூல போடணும். அதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கம்பெனிலேருந்து வெளியே போகுது, அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேஷாக நெகட்டிவ் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். ஸோ இப்போ ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும், ஒரு கேஷ் ஃப்ளோவோட ஃப்ரேம் ஒர்க் ஸ்கெலிட்டன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போ நம்ம வழக்கம் போலேயே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸை பார்த்துருவோம். இயல்பாகவே வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டும் சரி, பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டும் சரி, கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ல போய் தான் பார்த்தோம். இந்த கேஷ் ஃப்ளோ மட்டும் எதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல பார்க்குறோன்னா, இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டே இயல்பாகவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் தான், காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். அதை வந்து நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்லையோ இல்லை வேற ஏதாவது குவார்டர்லி ரிசல்ட்லயோ போய் பார்த்தோம்னா இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க, எல்லா சின்ன சின்ன தகவல்களையும் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நான் காமிக்கிறேன். ஒன்ஸ் இதில் பார்த்து உங்களுக்கு பழகினதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்லேயே போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காரணம், இதை வந்து மேனுவலாக அவங்க வந்து டைப் பண்ண போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் அவங்க போடும்போது இதுக்கான எல்லா என்ட்ரிஸும் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறாங்க. அதனால சின்ன கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம். அதை நம்ம வந்து மிட்டிகேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஒரு கம்பெனி வந்து ஆக்சுவலா அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்க வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எடுத்துக்கணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜரும் கூட. நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல 3 கேட்டகரியா இருக்கு. ஒன்னு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இன்னொன்னு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து ஓப்பன் பண்ணோம்னா ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேட்டகரி இருக்கும். கடைசியில் வந்து டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு இருக்கும். இந்த எல்லா விஷயத்தும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ரேட்டிங் கேட்டகரிக்குள்ளார வந்துடும். இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை போய் பார்த்தோம்னா இன்னும் ஏகப்பட்ட காலம்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ காலம்ஸாக ரோஸாக வந்து இதை பிரிச்சிருப்பாங்க. அது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பிஸ்னஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருளை விற்றதுக்கப்புறம் பணத்தை வசூல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இந்த ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளார கொண்டு வந்துருவாங்க. இதே இன்னமும் கூட வசூல் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குன்னா இந்த ரிசீவபிள்ஸில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கு,
அந்த சேல்ஸ் பண்ணதுல 1,89,224 கோடியை மார்ச் 2026 அதாவது இந்த ஒரு நிதியாண்டுல கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னமும் இந்த ஒரு நிதியாண்டுல பண்ண சேல்ஸ்ல 53,332 கோடி ரூபாய் 322 கோடி ரூபாய் அளவுக்கு கலெக்ட் பண்ண வேண்டியது வெளியில இருக்கு. அதாவது இவங்க பொருளை வித்துட்டாங்க, அதுக்கான பணத்தை வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இல்லாம இன்வென்ட்ரியா வந்து 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குன்றாங்க. இந்த இன்வென்ட்ரியை எதுக்கு மைனஸ்ல போட்டிருக்காங்க? இந்த ரிசீவபிள்ஸ் கூட மைனஸ்ல போட்டிருக்காங்கன்னா நம்மளோட பணம் வெளியில பொருளா இருக்கு, அதனால வந்து பணம் கம்பெனியை விட்டு வெளியே போயிடுச்சு, அதனால வந்து இதை வந்து மைனஸ்ல போட்டிருக்காங்க. சரி, இன்வென்ட்ரின்றது கம்பெனிக்குள்ளாரதான் இருக்க போது, இருந்தாலும் இதை ஏன் மைனஸ்ல போட்டிருக்காங்கன்னா இந்த இன்வென்ட்ரின்றது பணம் கிடையாது, பொருள். இந்த பொருள் வந்து பணம் வந்து பொருளா இருக்கிறதுனால இந்த பொருளை வித்தாதான் பணம் வரப்போகுது, அது வரையும் இதை வந்து மைனஸ்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த பேயபிள்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இவங்க எப்படி நிறைய பேருக்கு கிரெடிட்ல வந்து பொருளை வித்திருக்காங்களோ, இவங்களுக்கு ரா மெட்டீரியல் வித்தவங்களும் கிரெடிட்ல வித்திருப்பாங்க. அவங்களுக்கு தர வேண்டிய பணம் தான் இந்த பேயபிள்ஸ். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ன்றது வந்து இவங்க செலவுகளுக்காக, மிஸ்லேனியஸ் செலவுகளுக்காக, சம்பளம் கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் பில்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், ரெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இந்த கேட்டகரி. இது இல்லாம டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்காங்கன்னா 9,608 கோடி ரூபாய் இந்த ஒரு நிதியாண்டுல வந்து இந்த பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதை விட அதிகமான டாக்ஸ் தான் கட்டியிருப்பாங்க, ஆனா அது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து கட்டியிருப்பாங்க. இந்த பிசினஸ் ஆபரேஷன்ஸுக்காக இந்த டாக்ஸை நாங்க கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடியது. இப்போ நாம இந்த செக்மெண்ட்ல என்ன விஷயம் பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 2 செக்மெண்ட்டையும் பார்த்துருவோம். உதாரணத்துக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ்டு, ஃபிக்ஸட் அசெட் சோல்டு. நம்ம வாங்கின அசெட்டுக்கு பணத்தை வெளியே கொடுத்துருக்கோம், அந்த தொகை வந்து மைனஸ்ல இருக்கும். நம்ம வித்த அசெட்ஸுக்கு வந்து பணம் வந்து உள்ள வந்திருக்கும், அந்த தொகையை வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு விஷயத்த நம்ம வாங்குறோம்னா பணத்தை வெளியே கொடுத்துருப்போம். அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்தோம்னா பணம் வந்து உள்ள வரும். வெளியே போற பணத்தை நெகட்டிவாகவும் உள்ள வர பணத்தை வந்து பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இவங்க ஏதாவது பாண்ட் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வட்டி தொகை வந்திருந்ததுன்னா 13,500 கோடி ரூபாய் அளவுக்கு எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா நாங்க ரிசீவ் பண்ணிருக்கோன்றாங்க. இவங்க மற்ற ஷேர்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளார ஷேர்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான டிவிடெண்டா 9,100 கோடி ரூபாய் அளவுக்கு டிவிடெண்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸா வந்து இந்த அளவுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம், 4,000 கோடி ரூபாய் கொடுத்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. சரியா? இந்த 2 கேட்டகரி இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதாவது ப்ரொசீட் ஃப்ரம் ஷேர்ஸ்ன்றது எதில் எடுத்துக்கணும்னா, ஒன்று இவங்க வந்து ரைட் இஷ்யூ கொடுத்து அதன் மூலியமா வந்து பணத்தை திரட்டி இருந்தாங்களும் இந்த கேட்டகரிக்குள்ளார வரும். அதாவது ஷேர்ஸை வித்தது மூலியமா வந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஷேர்ஸை வித்தது மூலியமா வந்த பணத்தை வந்து இந்த இடத்துல கொண்டு வருவாங்க, ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில இருக்கிறதுலையும் இந்த பணத்துக்கு வரும். அதே மாதிரி ரைட் இஷ்யூ, இதே மாதிரி ஃபாலோ அப் பப்ளிக் ஆஃபரிங் இருக்கு பார்த்தீங்களா, எஃபிஓ, அந்த மாதிரி கேட்டகரியும் இந்த இடத்துல வரும். இதை வந்து ஷேர்ஸை விற்கிறது மூலமா வந்த பணம். அதாவது 2024 மார்ச்ல ரைட்ஸ் இஷ்யூவோ ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு விதத்துல பணத்தை வந்து இவங்க 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பணமா இவங்களுக்கு கம்பெனிக்குள்ளார வந்திருக்கு. ஸோ இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பைபேக் பண்றதுல பைபேக் பண்ணாங்கன்னா அதுவும் இந்த கேட்டகரியில தான் வரும். அது வந்து மைனஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் பாரோயிங், கடன் வாங்கினது மூலமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார 38,000 கோடி ரூபாய் அளவுக்கு 2026 நிதியாண்டுல வந்திருக்கு. அதே மாதிரி கடன் வாங்கின தொகையை திருப்பி கட்டினது மூலமா ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்னு சொல்லிட்டு 36,000 கோடி திருப்பி கட்டியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அதாவது இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பாண்டோ ஏதோ இருந்தா அது மூலியமா அந்த வட்டி தொகை வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில வரும். அதே இவங்க வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்டியிருந்தாங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் வரும், கம்பெனி விட்டு பணம் போகிறது. டிவிடெண்ட் பெய்டுன்றது நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 7,879 கோடி ரூபாய் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பைபேக் பண்ணாங்கன்னா அந்த பைபேக்கும் இந்த கேட்டகரியில் வரும். உதாரணத்துக்கு நம்ம டிசிஎஸ் எடுத்துப்போம். டிசிஎஸ், விப்ரோலாம் வந்து பீரியாடிக்கலாக வந்து அவங்களோட ஷேர்ஸை பைபேக் பண்ணுவாங்க. அந்த பைபேக் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் காப்பி ஆனாலும் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பைபேக்குக்காக நாங்கள் இந்த செலவுகளை பணமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட்டில் வந்து காமிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்தாச்சு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன
அதாவது ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வளர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது உண்மையாவே வந்து இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் பண்றாங்க, அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம P&L ஸ்டேட்மெண்ட்ல பார்க்குறோம். அதே மாதிரி பணம் வந்து லிட்டரலா இவங்களுக்கு வந்து கைக்கு சேருதா, அப்படி சேர்ற பணம் வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது நல்ல விஷயம். அதே சமயம் வெளியில இவங்க கிரெடிட்ல கொடுத்த பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இந்த ஒரு வருஷம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை உங்களுக்கு பணம் வசூலாயிடும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு மிட் கேப் கம்பெனியோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியோ பார்க்கும்போது அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரிசீவபிள்ஸ்ன்றது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அண்ட் அதே மாதிரி இன்வென்ட்ரி, ஒரு கம்பெனி வந்து இன்வென்ட்ரி வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் வச்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக இன்வென்ட்ரி வச்சுக்கிட்டா அவங்க வந்து பணத்தை வந்து முடக்குறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக இன்வென்ட்ரி வச்சுக்கும் போது லாஸு, ஸ்பாயிலேஜ், லீக்கேஜஸ் இந்த மாதிரியான செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்வென்ட்ரி வந்து எந்த அளவுக்கு கம்மியாக வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அண்ட் இந்த பேயபிள்ஸை வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்கணும். இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை இந்த பேயபிள்ஸை வச்சு ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் வந்து பொருளை விற்கிறனோ விற்கலையோ, வெளியிலேருந்து நிறைய கிரெடிட்டை வாங்கி 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 ரா மெட்டீரியலை சேர்த்து வச்சுட்டு இன்வென்ட்ரியை சேர்த்து அதிகப்படுத்திட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இன்ஃப்ளேட்டடாக காமிக்கும். நம்ம வந்து பிளைண்டாக கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அப்போ இந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதை பிரித்து பார்க்கும்போது தான் இவங்களோட ப்ராஃபிட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி இன்வென்ட்ரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வெளியில் கொடுக்க வேண்டிய பணம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா 84,000 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு வர வேண்டிய பணமும் இன்வென்ட்ரியும் இருக்கு. அதே சமயம் 86,000 கோடி இவங்க கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு. டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 1,500 2,000 கோடி தான். ஆனால் சில கம்பெனிஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து வியாபாரம் நடக்குதோ இல்லையோ ரா மெட்டீரியல் வந்து வெளியில வந்து சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கிட்டு இவங்க கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து ரொம்ப நீட்டி முழக்கி கொடுப்பாங்க. அது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனில நீங்க வந்து ரொம்ப கிளீனா அதை வந்து வாட்ச் பண்ணணும். அண்ட் இது போக வந்து டாக்ஸஸ் வந்து எவ்வளவு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது கவர்மெண்ட் சொல்றது, இதுல பெருசா மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல பார்க்க வேண்டியது. ரிசீவபிள்ஸ் கம்மியா இருக்கணும், இன்வென்ட்ரி கம்மியா இருக்கணும், பேயபிள்ஸ் கம்மியா இருக்கணும், ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இதை நம்ம பார்த்தாலே போதும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில. அதே மாதிரி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில இவங்க ஃபிக்ஸ்டு அசெட், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இந்த ஃபிக்ஸ்டு அசெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நெகட்டிவான விஷயம் இல்லை, பாசிட்டிவான விஷயம். ஒரு கம்பெனி அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்கன்னும் போது அது வந்து வருங்கால வளர்ச்சிக்கு, அதாவது வருங்கால ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த மாதிரி சூழ்நிலையில அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு, இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டுன்றது அவங்க கிட்ட சும்மா இருக்கிற பணத்தை ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு பண்றது தான். உதாரணத்துக்கு ட்ரெஷரி பில்ஸ் வாங்கி வச்சாலே 5-5.5% அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்ளை இஷ்யூ பண்ணக்கூடிய டி பில்ஸை வாங்கி வச்சாலே 6% பக்கத்தில் வட்டி கிடைக்கணும் பொழுது நான் எதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து பணத்தை சும்மா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கூட வாங்கலாம். அதாவது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாருங்களேன், 9,88,774 கோடி, 9 லட்சம் கோடிக்கு இவங்க வந்து இந்த ட்ரெஷரி பில்ஸோ ஏதோ ஒன்றத்தை வாங்கி வித்துருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்பே 17 லட்சம் கோடி தான். அந்த அளவுக்கு பணத்தை வந்து ஷார்ட் டேர்மோ இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கி வித்து இவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்பிட்ராஜ்னு எடுத்துக்கலாம், சின்னசா வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிவிடெண்ட் இவங்களுக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றது ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருந்தாதான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்க முடியும். இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதோட இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணி கிடைக்கிற தொகை தான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் ஒரு கம்பெனியால் டிவிடெண்ட் கொடுக்குறதோ பைபேக் பண்ணுறதோ அவங்களோட ரிசர்வ்ஸில் கேஷ் இன் ஹேண்டாக வச்சுக்கவோ முடியும். அப்படி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவே ஒரு கம்பெனியால் ஜென்ரேட் பண்ண முடியலன்னா காலப்போக்கில் அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனே கஷ்டமாயிடும். அதனால ஒரு கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமாகிட்டே இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியை வந்து முதல்ல போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு 1,92,113 மைனஸ் இந்த அசட் பர்ச்சேஸ்டு கேபெக்ஸ் பண்ணது வந்து
1,22,916. இதோட இவங்க அசட்ஸ் ஏதாவது செல் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், 826 கோடி ரூபாய் செல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ 70,023 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 70,000 கோடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பணத்தை வந்து இந்த இடத்துல ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் டிவிடெண்டாக கொடுக்கலாம். இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா பைபேக் அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் இவங்க பண்ணலாம். இது போக மற்ற விஷயங்கள்லாம் போக இருக்கிறது தான் நெட் கேஷ் ஃப்ளோ. இந்த நெட் கேஷ் ஃப்ளோன்றது எதுவுமே கிடையாது. இந்த 3 தொகையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பணம் தான். இந்த பணம் வந்து ரிசர்வ்ஸுக்கு போகாது. இந்த பணம் வந்து கேஷ் இன் ஹேண்டா இருக்கும். அதாவது லிக்விட் கேஷா, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டா இருக்கும். இதுதான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸை பண்ணக்கூடிய விதம். மறுபடியும் சொல்றேன், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியமான காலம். அண்ட் இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதிகமாகணும், ரிசீவபிள்ஸ் கம்மியாக இருக்கணும், இன்வென்ட்ரி கம்மியாக இருக்கணும், பேயபிள்ஸும் கம்மியாக இருக்கணும். பேயபிள்ஸை ஆர்டிஃபிஷியலாக இன்ஃப்ளேட் பண்ணி ஒட்டுமொத்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து இன்ஃப்ளேட் பண்ண முடியும். ஒன்ஸ் அதை இன்ஃப்ளேட் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற மாதிரியும் காமிக்க முடியும். இந்த மாதிரி வந்து நம்பர் கேம்ஸை வந்து சில கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கிளியராக வந்து வாட்ச் பண்ணணும். பெரும்பாலும் வந்து டாப் 100 கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி கோல்மால் வேலையை பண்ண மாட்டாங்க. டாப் 100 500 கம்பெனிஸ் வரையுமே இந்த மாதிரி கோல்மால் வேலையை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் ஸ்மால் கேப் கம்பெனியில் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்க உண்மைதான் சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்றதை ஓரளவுக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அடுத்து ஐடிசியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இதே கணக்கு தான். ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மைல்டா. அதே மாதிரி ரிசீவபிள்ஸ் இவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் ரிசீவபிள் வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்களோட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியிலேருந்து இவங்களுக்கு வந்து அழகா பணத்தை வசூல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதாவது பொருளை விற்றதுக்கு அப்புறம் அழகா பணத்தை வந்து வசூல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அண்ட் இன்வென்ட்ரி ரொம்ப கம்மியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பேயபிள்ஸ் இவங்க வந்து கிரெடிட்டில் அந்த அளவுக்கு பொருளையே வாங்குறதுல போல இருக்குது. 76 கோடியில் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி இவங்களோட இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் ஃபிக்ஸட் அசெட் பார்த்தோம்னா வெறும் 2000 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. விச் மீன் இவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்றதே ஒரு கேள்விக்குறி தான். அதாவது ப்ரொடக்ஷன் வைஸாக பார்க்கும்போது ஆல்ரெடி நாங்கள் வந்து வாங்க வேண்டிய மிஷின் எல்லாம் வாங்கிட்டோம், இதுக்கு மேலே வந்து வாங்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு இவங்க சொல்கிற மாதிரி. ப்ளஸ் 50 இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா 16,331 கோடி. இந்த 11,331 கோடின்றது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இதை வச்சு இவங்க டிவிடெண்டோ ஏதோ ஒன்று கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தோம்னா போன வருஷம் வந்து இவங்க டிவிடெண்டாக 18,000 கோடி ரூபாய் அளவுக்கு டிவிடெண்ட் மட்டுமே பே பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட இருந்த பணத்தை விட இவங்க டிவிடெண்ட் அதிகமாக பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வருஷம் இவங்க பண்ண ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ விட டிவிடெண்ட் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க கிட்ட ஏற்கனவே இந்த ரிசர்வ்ஸ்ல வந்து டிவிடெண்டை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் போக நெட் கேஷ் ஃப்ளோன்றது -4ல் இருக்குது. மொத்த பணத்தையும் வந்து கொடுத்து முடிச்சுட்டு 4 கோடி அளவுக்கு பணம் வந்து தேவைப்படுதுங்கன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வாங்கியிருக்காங்க. வேற ரிசோர்ஸ்லேருந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐடிசி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெடரல் பேங்க். இப்போ பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இதை சொல்லியிருக்கோம். ஒரு நார்மல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட, ரீட்டைல் கம்பெனியோட, வேற பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். காரணம், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி தான் உருவாக்கப்படுது. இன்னொன்று இவங்களோட பிஸ்னஸ் மாடலே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான். மற்ற கம்பெனியெல்லாம் ரா மெட்டீரியலை வாங்கி அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், மிஷினை வாங்குறதுக்கு கடன் வாங்கலாம், அதை வாங்கி ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அந்த ப்ராடக்டை விற்று அதன் மூலியமா லாபம் சம்பாதிப்பாங்க. இது வந்து மற்ற கம்பெனிஸோட பிஸ்னஸ் மாடல். ஆனால் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடலே பணத்தை கடனாக வாங்கி பணத்தை கடனாக கொடுத்து அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை லாபமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயம் தான் இவங்க பேங்க் பண்ணுறாங்க. அதனால இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஈவன் இவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும் பேங்க்ஸை பொறுத்தவரையும். இது வந்து மற்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும் பேங்கோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த பேங்கோட நார்மல் ஆப்ரேஷன்ஸ் மூலிமா இவங்க எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க. இது அதர் இன்கமாக இருக்கலாம், இல்லை நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருக்கலாம். எல்லா விதமான இன்கம் மூலிமா இவங்க எவ்வளோ லாபத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்றது தான் இந்த 8,149 கோடி. இந்த லாபத்தை வந்து இவங்க வெளியில வசூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ன்றது இவங்களுக்கு வந்து இருக்க போறது கிடையாது. ஏன்னா வந்து இவங்க எந்த பொருளையும் வந்து கிரெடிட்ல விற்க போறது கிடையாது, பணத்தை தான் கடனா கொடுக்க போறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா லோன் அட்வான்சஸ். வெளியில எத்தனை பேருக்கு இவங்க புதுசா லோனை கொடுத்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம்.
இதுக்கு அர்த்தம் வந்து வெறும் 34,000 கோடி தான் இந்த வருஷம் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மொத்தமாவே 34,000 கோடி தான் கொடுத்துருக்காங்கன்றது அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கொடுத்த சில லோன்ஸ் கூட அப்படியே கண்டினியூ ஆகலாம். ஆனா இந்த வருஷம் வந்து புதுசா 34,000 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க லோன்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து அதிகம். அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், ஆபரேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 108 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் டெபாசிட், இப்போ நம்மள மாதிரி சாதாரண ரீட்டைல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்களா, அந்த பணமா வந்து பேங்க்குள்ள 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த 2026 நிதியாண்டுக்குள்ளார போயிருக்கு. அதாவது 2026ல 34,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து இவங்க வந்து கடனா கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை வந்து டெபாசிட்டா இவங்க வாங்கியிருக்காங்க. டெபாசிட்ஸை விட லோன் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டெபாசிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டெபாசிட் குறைஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் 4 வருஷமா பார்த்தா டெபாசிட்ஸ் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ஸோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனலிசிஸ் பண்ணும்போது பொருளாதாரத்துல மக்கள் வந்து பேங்க்ல பணத்தை போடுறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்றத பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மக்களோட நிதி நிலைமை எப்படி இருக்குன்றதும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு 2018ல இருந்து 19, 20 காலகட்டத்துல பேங்க்ல கடன் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, கடன் கொடுக்கறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்திருக்கு. மறுபடியும் 2022க்கு மேலதான் வந்து அப்சைடா வந்து போயிருக்கு. மறுபடியும் 2025ல ஓரளவுக்கு கடன் வந்து மக்கள் கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள மேக்ரோ எக்கனாமிக் பிக்சரையும் வந்து நீங்க பேங்க்ஸ்ல வந்து பார்க்க முடியும், பேங்கோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பார்க்க முடியும். இருந்தாலும் அது நம்ம அந்த அளவுக்கு வந்து டீப்பா போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் பேங்கோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா லோன் எந்த அளவுக்கு இவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். டெபாசிட்ஸ்ல ஏதாவது ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்க முடியும். இது எதனாலன்னா இவங்களோட டெபாசிட்ல ப்ரெஷர் இருக்கும்போது இவங்க ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் வாங்கி மறுபடியும் கடன் கொடுக்கறது மூலமா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கம்மியாயிடும். அது இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேல அடிப்படும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் இந்த பேங்க்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு இருக்க போறது கிடையாது. ஈவன் ஃபிக்ஸட் அசெட் சோல்டு எல்லாம் என்ன இருக்க போது, இவங்க நிலம் வாங்கியிருப்பாங்களா இல்ல ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்களா, சும்மா கம்ப்யூட்டர் ஏதாவது வாங்கியிருப்பாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ன்றது நம்ம ஏற்கனவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 9,88,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கி அது 9,91,000 கோடிக்கு வித்திருக்காங்க இந்த ஒரு நிதியாண்டுல. இதன் மூலியமா மட்டும் ஒரு 3,000 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து ஆர்பிஐல வந்து ட்ரெஷரி பில்ஸோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ ஏதோ ஒன்று வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் இதை இவங்க தான் பண்ணணும் இல்லை, நாம கூட பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள்ல எந்த ஒரு கம்பெனியோட ஷேருமே வந்து அட்ராக்டிவா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. இப்போ எதடா வாங்குறது, எல்லாமே விலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதுன்னு வச்சுப்போம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2.5% வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்குமா. அதே கவர்மெண்டோட ட்ரெஷரி பில்ஸ்ல நீங்க வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 5-6% அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். ஈவன் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல கூட ஒரு 5.5% அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். ஸோ 5.5%ன்றது 2.5% விட அதிகம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ அந்த 5% அளவுக்கு இந்த கவர்மெண்டோட ஜிசெக்ஸ்லயோ இல்ல ஜிசெக்ஸ் வந்து லாங் டர்மா இருக்கும், இல்லிக்விடா இருக்கும், அதனால அதை தொட வேணாம். இந்த ட்ரெஷரி பில் எல்லாம் 90 நாள்ல வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு, 6 மாசத்துல மெச்சூர் ஆகிறதுக்கு, 365 நாள்ல, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கம்மியா வந்து மெச்சூர் ஆகிறது இருக்கு. மினிமம் வந்து நீங்க 3 மாசத்துக்கு வந்து நீங்க போடுறீங்கனாலே 5% குறையாம உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த 5% நீங்க வெறும் ஒரே ஒரு மாசம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 0.05% என்னும்போது டிவைடட் பை 12 மாசம் போட்டா ஒரு மாசத்துக்கு 41 பைசா அளவுக்கு உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் அளவுக்கு பணத்தை வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ்லயோ இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ வச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 416 ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். இதுக்கு நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வைக்கலாமேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 2.5% அளவுக்கு வட்டி கொடுப்பாங்க, 0.0025 கொடுப்பாங்க. இதை வந்து டிவைடட் பை 12%, 0.025 இதை வந்து 12 மாசத்துக்கு போட்டோம்னா அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். இதுல வந்து 1 லட்ச ரூபாய் நீங்க ஒரு மாசத்துக்கு போட்டீங்கன்னா கூட 208 ரூபாய் தான் கிடைக்கும். நீங்க ஜிசெக்ஸ்லயோ இல்ல ட்ரெஷரி பில்ஸ்லயோ லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருக்கிறதுல உங்களுக்கு டபுளான வருமானம் கிடைக்கும். என்னப்பா இது ஒரு 208 ரூபாய்க்காகவா நான் இவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பேங்க்ஸ் கிட்ட 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் இருக்கு. 10,000 கோடி ரூபாய் போது 1 லட்ச ரூபாய் எங்க இருக்கு, 10,000 கோடி இருக்கு, 200 கோடி எங்க இருக்கு, 400 கோடி எங்க இருக்கு. இந்த மாதிரி பெரிய அளவுக்கு பணம் வந்து லாபமா சம்பாதிக்க முடியும். அதை தான் வந்து இந்த இடத்துல காட்டுறாங்க. அண்ட் இது போக வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில இவங்க டிவிடெண்ட் கொடுத்தது வந்து நம்ம பார்த்துக்கலாம். 295 கோடி ரூபாய் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்ற சில விஷயங்கள்லாம் ப்ரொசீட் ஃப்ரம் ஷேர்ஸ், ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ்,
இது எல்லாமே இவங்களோட பிஸ்னஸே வந்து டெபாசிட் வாங்குற மாதிரி இருந்தாலும் இவங்களோட வேற தனிப்பட்ட சில விஷயங்களுக்காக இவங்க வந்து பாரோயிங்ஸ் வாங்கியிருக்கலாம். அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஏதாவது பாண்ட்ஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணாங்களான்ற மாதிரி. இந்த ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ்ன்றது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர்ஸ்ல இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்றது பேங்க்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. நெட் கேஷ் ஃப்ளோவும் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்களோட பிஸ்னஸே வந்து பணத்தை பொறுத்து தான் இருக்கிறதுனால அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிலேட்டிவா இருக்காது. இது கூட வந்து நம்ம இந்த லோன் growth, டெபாசிட் growth, ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது செல் பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் பேங்கோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். இதில் வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரிஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் 3 கேட்டகரி இருக்கா. அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன மாறி இருக்கு அப்படின்ற சேஞ்சஸ். இது போக கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த தொகை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது 1,92,113 இந்த இடத்துல இருந்திருக்கும். இதுக்காக எல்லா நேரத்துலையும் இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல கரெக்டான டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால நம்ப முடியாது. ஸோ நம்ம கரெக்டாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து அஃபிஷியலாக கம்பெனி கொடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த எல்லாத்த பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த அடுத்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், இந்த இடத்துக்கு வந்தோம்னா இந்த பிளான்ட்டு, ப்ராப்பர்ட்டி, மற்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கினது 1,22,916 கோடி, ஃபிக்ஸட் அசெட்ஸை விற்றது 826 கோடி. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கினது, இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றது, அது மட்டும் இல்லாமல் மற்ற செலவுகள் எல்லாம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நெகட்டிவாக இருக்குது. இதையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஆனால் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பற்றி இந்த இடத்துல வந்து எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு இல்லை. நம்ம தான் இதை கால்குலேட் பண்ணிக்கணும். மேபி ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்கலாம், அது வந்து நமக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தையும் 1,92,113 மைனஸ் ஃபிக்ஸட் அசெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 122,916, இதை போட்டு இது கூடவே 826 ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட தப்பாக வந்துருச்சு. 1,92,113 மைனஸ் 122,916 ப்ளஸ் 826, 70,023 கோடி அளவுக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சு தான் இவங்களால டிவிடெண்ட் கட்ட முடியும். அதே மாதிரி ஏற்கனவே வாங்கின பணத்தை வந்து வட்டி கடன் வாங்கினாங்கன்னா அதை வந்து கழிக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும். இதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, உண்மையான பணம் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்ட்டு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த பணமாக இருந்தாலும் அது வந்து பணமாக இவங்க கிட்ட இல்லை. ஒன்று இன்வென்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பணமாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற பாரோயிங்ஸு, மற்ற செலவுகள், டிவிடெண்ட் கட்டினது, ஷேர்ஸை வாங்கினது, ஷேர்ஸ் மூலிமா, அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஷேர்ஸ் மூலிமா ஏதாவது பணத்தை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்களா, இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த விஷயம் இங்கே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே நெட் ஆஃப் பண்ணிட்டு நெட் இன்க்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தொகை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஷோட சேர்த்து இப்போ ஓவராலாக 1,45,977 கோடி ரூபாய் அளவுக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை அனலைசிஸ் பண்ணணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை அனலைசிஸ் பண்ண கற்றுக்கிட்டா ஒரு கம்பெனியில் அவங்க சொல்கிற ப்ராஃபிட் உண்மையாகவே பணமாக அவங்களுக்கு மாறி இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பெரிய அளவில் பணத்தை வந்து நம்மளால் முதலீடும் செய்ய முடியும். அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்னென்ன அசெட்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் தான். இதில் நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து இந்த வீடியோவை பாருங்கள். குறிப்பாக வந்து ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து பார்க்க நீங்கள் எழுத உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியும். அதையும் தாண்டி ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நிறைய கேள்விகள் இருக்கிற பட்சத்தில் அந்த கேள்விகளுக்கான, சந்தேகங்களுக்கான விடையை கொடுக்குற மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ கூட பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்னும் ஒரு 2 கிளாஸ், சேஞ்சஸ் இன் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ், ROE, ROCE, P ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப குறிப்பாக உங்கள் வீட்டில் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க.
காரணம் என்னென்னா, நான் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி என்னோட 19வது 20வது வயசில் தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் ரொம்ப லேட்டாக என்னால் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடிஞ்சது. நான் ஒரு வேளை என்னோட 10 வயசில் 11வது வயசில் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பொசிஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் நான் வந்துட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமாச்சும் எனக்கு சேவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட லைஃப்பை வந்து லேட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.